பேருக்கு லக்ஷ்மிகாந்த் இங்கிலீஷில் இருக்கிறதுனால அதை வந்து படிக்கணும் அப்படின்ற எண்ணமும் இல்லாமல் இருந்திருக்கும். ஒருவேளை சில பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியாத நிலைமை கூட இருந்திருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லை, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் கான்ஸ்டியூஷனை இன்னும் நல்லா டீப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகேவா? இப்போ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஆர்டிக்கல் 21 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அரசின் தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு எதிராக வாழ்வுக்கும் தனிநபர் சுதந்திரத்திற்கும் உத்தரவாதம் அளிக்கிற ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 21. இந்த ஆர்டிக்கல் 21 பற்றி நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். அதாவது இந்தியாவில் தேசிய அவசர நிலை பிரகடனம் பண்ணும் பொழுது, வெளிநாட்டிலேருந்து போரோ இல்லை வெளி ஆக்கிரமிப்போ நடக்கும் பொழுது தேசிய அவசர நிலை வந்து கொண்டு வருவாங்க. அப்போது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுக்கும் இருக்கிற அடிப்படை உரிமைகளை மொத்தமாக வந்து நிறுத்தி வச்சுருவாங்க.